நன்றி. God bless you. நன்றி நன்றி நன்றி. ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நாட்களிலும் எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் மத்தியிலும் அவர்களோடு இணைந்து கொள்ள ஆன்லைனில் எங்களை இணைத்து கொடுத்த மூத்த ஊழியராகிய சகோதரனை யாரும் முதல் முடியும் வரை சுவாமி உமது பிரசன்னத்துக்குள்ளே மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்வதோடு, சுவாமி இந்த ஊழியத்தையும் கூட தைரியமாய் இந்த நிமிடம் வரை செய்து கொண்டு வருகின்ற சகோதரன் லெஸ்லி ஐயா அவருடைய பாரியாரையும் அவருடைய குடும்பத்தினரையும் அவரோடு கைகோத்து நிற்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆசீர்வதித்ததற்காக தோத்திரம். இன்றைய நாளிலும் சுவாமி ஒரு விதமான தொலைகள் தூரங்கள் இல்லாதபடி காரியங்கள் அவருக்கு வாய்க்கும்படியாக செய்யுங்கள்னு சொல்லி கெஞ்சி நிற்பதோடு இந்த நிமிஷம் வரை அனைவரே பாடல்கள் ஊடாக ஜெபத்தின் ஊடாக செய்திகளின் ஊடாக உண்மை மகிமைப்படுத்திய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆசீர்வதிங்கள் என்று அன்போடு அவர்களை அழைக்கிறேன் சுவாமி. அதனாக இந்த நாளிலும் வழி நடத்துகிற சகோதரியை சுவாமி தைரியத்தோடு தட்டி கொடுத்து ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவிக்குள் நடாத்தும் உணவாகிகளுடைய பலத்தினாலேயே பராக்கிரமத்தினாலேயே செல்வாக்கினாலேயே எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது சுவாமி என்பதை நாங்கள் அறிந்தவர்களாய் உமது பாதத்தில் கெஞ்சி நிற்கிறோம். அதுவரையும் ஆசீர்வதிங்க, அடியானையும் ஆசீர்வதிங்க. என் வாயின் வார்த்தைகள் அனைவரே மற்றவர்களுடைய காயம் ஆற்ற வேண்டும் என்பதற்கு உமது பாதத்தில் கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. என்னால் ஒண்ணுமே முடியாது. ஆனால் ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவருடைய என்னுடைய வாயை திறக்கணுமா இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்க நான் தைரியமா நிற்கிறதற்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதாவது நானும் ஒரு புழு என்கின்ற ஒரு தலையங்கம், ஒரு வினோதமான தலையங்கமா இருந்தாலும் கூட I am a worm and no man, a reproach of men and despised by the people. நானும் ஒரு புழு, மனிதன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களினால அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று சங்கீதக்காரனுடைய புத்தகத்தில 22வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, அநேக பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்துல தங்களை தாழ்த்தும் பொழுது புழு என்றும் பூச்சி என்றும் தூசி என்றும் அற்பமும் குப்பையுமாய் இருக்கின்றோம் என்றும் அகால பிறவிகள் என்றும் சொல்லி தங்களை தாழ்த்துகிறார்கள். ஆபிரகாம் தன்னை தாழ்த்திய பொழுது இதோ கூடும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன் என்கிறார் என்பதையும் வேதம் கூறுகிறது. அதிகாரம் 18:27 மோசே தன்னை தேவ சமூகத்திலே தாழ்த்தி திக்குவாயினும் அந்த நாமும் உள்ளவன் என்கின்றார் என்பதை யாத்திராகமம் 4:10 வாசிக்கின்றோம். எரேமியா தன்னை தாழ்த்தி ஆண்டவரே இதோ நான் பேச அறியேன், நான் ஒரு சிறு பிள்ளையாய் இருக்கின்றேன் என்று எரேமியா 1:6 அவர் பேசுகிறார். ஆம், தங்களை தாழ்த்தியவர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். கர்த்தரால் ஒரு பூச்சியை கூட ஒரு பெரிய இந்திரமாக, ஒரு பெரிய ஒரு மிஷனாக மாற்றி பயன்படுத்த முடியும் என்று சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். தாவி ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுதிலும் கூட ராஜ்யபாரம் இன்னும் அவருக்கு கிடைக்க இல்லை. அவரை சபலூருக்கு அவதாரியை வேட்டையாடுவது போல துரத்தி திரிகிறான். மனம் உடைந்து போனது. நான் ஒரு மனுஷன் அல்ல, நான் ஒரு புழு, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் வாழ்ந்து இருக்கிற ஒரு புழு என்று சொல்லுகிறார் தாவீது. இந்த 22வது சங்கீதம் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தீர்க்கதரிசனமான சங்கீதமாகும் என்று சொல்லலாம். தேவ
சோமரனாக இருந்த அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடி தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷதாயில் ஆனார் என்று பிலிப்பியர் 2:6 வாசிக்கின்றோம். பிலிப்பியர் 2:6 மட்டுமல்ல, புழுவை போல் தாழ்ந்து வாழ அவர் தயங்க இல்லை. இன்றைக்கு நீங்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு காரியமாக நிந்திக்கப்பட்டும் அவமதிக்கப்பட்டும் மனுஷரால் அற்பமாக எண்ணப்பட்டும் இருக்கலாம். யாரும் உங்களை நேசிக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களை நேசிக்கின்ற ஒருவர் உண்டு. அவர்களுடைய அன்பு பாராட்டி உங்களுக்காக பரலோகத்தை துறந்து பூமிக்கு வந்த ஒருவர் உண்டு. அவர்தான் கிறிஸ்து இயேசு. ஒரு மண் புழுவை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய நிலைமை என்ன? பரிதாபமாம். ஒருவேளை அது பறவையாக இருந்திருந்தால் அழகாக வான்வழியிலே பாடி பறந்து திரிந்திருக்க கூடும். ஒரு அழகான வண்ணத்தி பூச்சியா இருந்திருந்தால் எத்தனை நிறங்களோடும் எவ்வளவு அழகான இரவுகளோடும் வான்வழியிலே உல்லாசமாக பறந்து திரிந்திருக்க முடியும். கர்த்தருடைய சிரிப்புல யானையும் ஒன்று. அது கம்பீரமாக தன்னுடைய துதிய கையை ஆட்டிக்கொண்டு தண்டங்களோடு நடக்கின்றன. சிங்கங்கள் வீரனை போல தலை நிமிர்ந்து நடக்கின்றன. ஆனால் இந்த புழுவின் நிலைமையை பரிதாபம். காலொன்றி ஆடு மாடுகளை போல நடக்க முடியாது. தரையிலே உருண்டு எல்லாராலும் மிதிக்கப்படுகிறது. அதற்கு சத்தம் போட கூட முடியவில்லை. இன்றைக்கு நாம் எல்லோரும் கர்த்தருடைய பார்வையிலே ஒரு புழுவை போல்தான் காணப்படக்கூடும். ஆனால் புழுவை போல இருக்கின்ற உங்களையும் என்னையும் கர்த்தர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அன்பு செலுத்த ஆண்டவராக இருக்கிறார். ஒரு விண்வெளி வீரனை பற்றி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு ராக்கெட்ல போறான்னு வைப்போம். ஆகாயத்துல மேல பறக்கிறான். பறந்து கொண்டு இருக்கும் பொழுது புலகத்தை திரும்பி பார்க்கிறான். பூமி ஒரு கால்பந்து, ஒரு ஃபுட்பால் மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் உயரமா பறந்து பார்க்கும் பொழுது ஒரு டென்னிஸ் பாலை போல ஒரு சின்ன டென்னிஸ் பாலை பார்த்திருப்பான். இந்த உலகத்தை இன்னும் கொஞ்சம் உயரத்தில் போயிருந்தால் ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு டேசிகா போல அவனுக்கு தெரிந்திருக்கும். இவ்வளவான மனுஷனை நினைத்து விசாரிக்க அவன் மேல் அக்கறை கொண்டு அவனை அரவணைத்து பாதுகாக்க கர்த்தர் கிருபையாக இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கலங்க வேண்டும்? அவர் எவ்வளவு உயரத்திலிருந்து எங்களை பார்க்கும் பொழுது அவருடைய கண்களிலே நாங்கள் காண்போமா? நாங்கள் ஒரு குழு. ஏன் கணிக்கின்ற வேண்டும்? அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியினால உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 5:7 அன்போடு வேதனை அப்பணமாக சொல்லுகிறார். பல வேளைகளிலே நீங்கள் வியாதியாய் தனிமையாக இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் உங்களை பார்க்க வராதுன்னு வச்சுக்குவோமே, அது வந்து உடனே சொல்றாரு, ஐயா சோகமா இருக்கிறீங்களா? உங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்து கொள்ளுகிறீர்களா? நான் உங்களுக்கு வாய்ஸ் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் குடிப்பதற்கு என்று உங்களை விசாரிக்கும் பொழுது உங்களுள்ள எவ்வளவு ஆறுதல் அடையும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு வயதான தாயாருக்கு பல பிள்ளைகள் இருந்தார்களாம். அவர்களை படிக்க வைத்து நல்ல நிலையில் அவர்களை உயர்த்தி வந்தார்களாம். வயதான காலத்திலே அந்த தாயாரை ஒரு முதியோர் இல்லத்திலே அவர்கள் சேர்த்து விட்டார்கள். பின்பு அவரை யாரும் போய் பார்க்கவும் இல்லை, விசாரிக்கவும் இல்லை. ஜனவரி மாதம் 1 தேதி அந்த தாயார் ஒரு பேரையை எடுத்து டைரியில இப்படி எழுதுவாராம், என்னை பார்க்க யாரும் வரவில்லை என்று எழுதினாராம். அப்படியே டிசம்பர் 31 தேதி வரையிலும் என்னை பார்க்க ஒருவரும் வரவில்லை என்று எழுதி வைத்தாராம். பாவம், அன்புக்காக இயங்குகின்ற ஒரு உள்ளம். அவரை விசாரிக்க ஒருவருமே
இல்லை. தேவ பிள்ளைகளே, உங்களை யாரும் விசாரிக்காவிட்டாலும், உங்கள் மேல் யாரும் அக்கறை செலுத்தாவிட்டாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் அக்கறை காட்டுகிறார். அவர் உங்களை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தந்திருவார் என்று பெயரிட்டபடியினாலே நானும் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதையும் எரேமியா 30வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நீங்கள் ஒருவேளை உங்களை பற்றி தாழ்வு மனப்பான்மையோடு நான் ஒரு பூச்சி என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் கர்த்தரோ உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படியாக உங்களுக்கு அருள் செய்கின்றார் என்பதை நாங்கள் எபேசியர் 1:3 சொல்லுகிறது. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, தேவ தூதர்களுக்கு மேலாக உயர்த்தி மாமையினாலும் கலத்தினாலும் முடி சூட்டி அவருடைய கரத்தின் கிரிகைகள் மேல் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்று சங்கீதக்காரனுடைய புத்தகம் 8வது அதிகாரத்துல 5-6 வாசித்து தியானியுங்கள். அதுதான் உங்களோடு பேசும். ஒன்று, புழு பூமிக்கு அடியிலே மறைந்து ஜீவிக்கின்றது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறைந்து ஜீவிக்கும் வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். அநேகம் பேர் தங்களை பகட்டாக வெளிக்காட்ட வேண்டும் என்றும் பெருமையாக பேசுவார்கள். என்னை பார், என் அழகை பார், என் மதிப்பை பார், என் படிப்பை பார், என் பட்டம், என் பதவியை பார், பேர்ப்புகளை பார் என்றெல்லாம் சொல்லி மனுஷனுக்கு முன்பாக ஒரு பெரியவர்களாக தங்களை காண்பித்துக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு எனக்கு அன்பானவர்களே, பரலோகத்துல இடமே இல்லை. மலைப்பிரசங்கத்தில இயேசு கிறிஸ்து அதிகமாக கிறிஸ்துவுக்குள் தன்னை மறைந்து ஜீவிக்கும் மேன்மையை வாழ்க்கையை போதித்தார். ஒன்று, தான தர்மம் பண்ணும் பொழுது. 2, ஜெபிக்கும் போது. 3, உபவாசிக்கும் போது தங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் சொன்னார். நீயோ தர்மம் செய்யும் பொழுது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாது இருக்க கடவுள் என்று மத்தேயு 6:3 வாசிக்கின்றோம். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டு கதை உள்ளே போய் பிரவேசித்து அந்த கதரை பூட்டி கொண்டு அந்த இடத்திலே இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த இடத்திலே பார்க்கின்ற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அனுப்பார் என்பதையும் 6:6 மத்தேயு 6:6 வாசிக்கின்றோம். நீங்கள் உபவாசிக்கும் போது கவனியுங்கள், அந்த உபவாசம் மனுஷர்கள் காணக்கூடாது. நீங்க இன்னைக்கு பாஸ் பண்றீங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த இடத்துல இருக்கின்ற உங்கள் பிதாவும் காணபடியாக அவர் தான் உங்களை பார்க்கணும். தலையை சீவி எண்ணெயை பூசி அழகாக சிரித்த முகத்தோடு இருங்கள். அப்பொழுது அந்த இடத்துல பார்க்கின்ற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார் என்று நான் சொல்லிங்க. வேதம் சொல்லுகிறது. வேதம் அதாவது மத்தேயு 6வது அதிகாரம் 17-18 வாசித்து தியானியுங்கள். அந்த வசனம் உங்களோடு பேசணும். அன்பானவர்களே, கிறிஸ்துவும் கூட முதல் 30 வருடங்கள் அறியப்படாதவராகவே வாழ்ந்து வந்தார். அவர் என்ன செய்தார், எங்கிருந்தார் இது ஒன்றுமே தெரியாது. வேதம் சொல்ல இல்லை. அந்த நாட்களில் ஒரு அற்புதமோ அவர் செய்ய இல்லை, ஒரு பிரசங்கமோ அவர் பண்ண இல்லை. அபிஷேகம் பெற்ற பிறகு கூட
40 நாட்கள் வனாந்தரத்திலே தனிமையாக சென்று தன்னை மறைத்து கொண்டு உபவாசித்து ஜெபித்தார். அப்பதெல்லாம் பவுல் வாழ்க்கையை பாருங்கள். ரட்சிக்கப்பட்டு தேவ தரிசனம் பெற்ற பின்பு கூட நேராக மறைந்து ஜீவிக்கும் வாழ்க்கையை அவன் அரபு தேசத்திற்கு போய் விட்டான் என்றும் 3 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு தனியாக இருந்தார் என்பதையும், அதற்கு பிறகுதான் எருசலேமுக்கு திரும்பி வந்தார் என்றும் அங்கே அப்போஸ்தலர்களை கண்டார் என்பதையும் நாங்கள் கலாத்தியர் 1:7 வாசிக்கின்றோம். மறைந்து ஜீவிக்கும் வாழ்க்கை வீணான வாழ்க்கை அல்ல அன்பானவர்களே. புலி பதுங்குவது பாய்வதற்குத்தான். தேவ ஜனங்கள் மறைந்து கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கும் போது நிச்சயமாகவே அவர்கள் புதுவெல் நுழைந்து கழுகை போல திட்டைகளை அடித்து உயர உயர எழும்புவார்கள். மண் புழுவை போல மறைந்து வாழும் வாழ்க்கை பெருமையையும் மேட்டின்பையும் உடைக்கின்றது. கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை சார்ந்து கொள்ளும் உன்னத நிலைமைக்கு வழி காட்டுகிறது என்று சொல்லலாம். இரண்டாவதாக புழு சீருவதில்லை. ஒரு தாயாருடைய கதையை உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஆலயத்தில் ஒரு தாயார் இருந்தார். அவரோ ஒரு புழு பூச்சி, ஆண்டவரே நான் ஒரு தொடப்ப கட்டை, தூசியிலும் அழுக்கான தூசி என்றெல்லாம் சொல்லி ஜெபித்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் ஒரு வாலிப பையன் கேலியாக, பாட்டி நீங்க உண்மையிலேயே ஒரு புழுவா? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாசமும் இதே தானே சொல்றீங்க. இது உண்மையான ஜெபமா அல்லது பொய்யான ஜெபமா என்று கேட்டான். அந்த வயதான பெண்மணிக்கு வந்ததே கோபம். என்னை பாட்டி என்றாடா நீ அழைக்கிறாய்? எனக்கு என்ன வயதாகிவிட்டதா? என்னை நீ கேலி செய்கிறாய் என்று சொல்லி பயங்கரமாக கோபப்பட்டு எரிச்சல் அடைந்தார். அந்த வாலிப பையன் இன்னும் அவர்களை கேலி செய்யும்படியாக, பாட்டி பாட்டி நீங்க புழு இல்லவே இல்லை, பூச்சி இல்லவே இல்லை, நீங்க ஒரு பாம்பு, சீருகிற ஒரு நல்ல பாம்பு என்று சொன்னான். சொன்னவுடன் அங்கிருந்த எல்லோரும் கைத்தட்டி சிரித்து விட்டார்கள். பாம்பும் புழுவும் பூமியில் தான் வாழ்ந்தாலும் இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு அன்பானவர்களே. புழு சேருவதில்லை, பாம்பு சென்று பயங்கரமாக சத்தமிடும், மற்றவர்களை பயமுறுத்தும். ஆனால் புழுவ தாழ்மையுடன் பணிவுடன் அமைதியாக சென்று விடுவதும், அதை மிதித்தாலும் கூட அது சத்தம் போட கூட அதால் முடியாது. அதை கொன்றாலும் வாய் திறப்பது இல்லை. அதற்கு கோபமோ எரிச்சலோ பழி வாங்கும் சுபாவமோ ஒண்ணுமே கிடையாது. நமக்கு ஒன்றும் மாதிரியாக கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். சிலுவையிலே அடிவாரத்திலே அவர் எவ்வளவோ அமைதியாக இருந்தார். வேதம் சொல்கிறது அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் என்றும். ஆனால் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படியாக கொண்டு போகப்படுகின்ற ஒரு ஆட்டு போல, தன்னை மயிர் கட்டிருக்கிறதுக்கு முன்னால் சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாது இருந்தார் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். என்னுடைய பிள்ளைகளே, மற்றவர்களும் உங்களை விசாரிக்கும் போது, கோபப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நினைத்து கொள்ளுங்கள். அவரை சிலுவையிலே மற்றவர்கள் அறையும் போது கூட கோபமான வார்த்தைகளையோ எரிச்சலான ஒரு வார்த்தைகளையோ அவர் பயன்படுத்த இல்லை. பிதாவே இவர்களை மன்னி என்றுதான் வேண்டிக் கொண்டார். சிலுவையிலே பெரும்பாலான நேரங்களில் மௌனமாகவே இருந்தார். அவருடைய நியாயம் புறப்பட்ட பொழுது தன்னுடைய நியாயத்திற்காக அவர் வாதாடவில்லை. அப்போதெல்லாம் எழுதுகிறார், நான் பாவம் செய்ய இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்பட இல்லை. அவர் வையப்படும் பொழுது, அதாவது அவரை ஏசும் பொழுது பதில் வையாமலும், அவர் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமல் நியாயமாக தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று 1 பேதுரு 2வது அதிகாரத்திலே 22, 23வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே,
உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற கோபங்களையும் எரிச்சல்களையும் சிறுவிலையை அறைந்து விடுங்கள். அவைகளை தவிர அவைகள் தலை தூக்கி நிற்க நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள். கிருஷ்ணனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசையையும் இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்து இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனத்திலே. 3வது, புழுக்கு முதுகெலும்பு இல்லை. கவனியுங்கள், முதுகெலும்பு என்பது சொல்லப்படுவது சுய சித்தத்தை குறிக்கிறது. மனிதனை சிருஷ்டித்த பொழுது கர்த்தர் மனிதனை ஒரு ரொபோட் போலவோ ஒரு தேவதூதர் போலவோ சிருஷ்டிக்க இல்லை. மனிதனுக்கு சுய சித்தம் கொடுத்தார். தன்னில் தானே தீர்மானித்து முடிவு எடுக்க விசேஷித்த கிருபையையும் கொடுத்தார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத விதத்தில் எங்கள் சுயசித்தத்தை பயன்படுத்த கூடாது. எது நன்மை, எது தீமை, எது கர்த்தருக்கு பிரியம், எப்படி நடந்தால் கர்த்தர் மனமாகிடுவார் என்பதை உணர்ந்து தங்கள் சித்தத்தை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும். உங்கள் விருப்பத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்தும் பொழுது அது தவறில்லை. ஆனால் உங்களுடைய சித்தத்தை கர்த்தருக்கென்று பூரணமாக ஒப்புக் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இப்படித்தான் செய்வேன் என்று அடம் பிடித்து சுய சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடாது. ஒருவேளை அது கர்த்தருக்கு பிரியமில்லை என்று வைத்துக் கொள்வோமே, இயேசு ஜெபித்ததை போல, இதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும் பொறுமையானால் நீங்கும்படியாக செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார் என்று மத்தேயு 26வது அதிகாரத்திலே 39வது வசனத்திலே வாசிக்கின்றோம். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிற வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கின்றதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதையும் நாங்கள் 55வது அதிகாரத்திலே 8-9வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அது நம்ம உயிர் உள்ளது. நமக்கு கடந்த காலமும் நிகழ்காலமும் தெரியும், அவ்வளவுதான். ஆனால் கர்த்தருக்கோ வருங்காலம் தெரியும். அவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி மிக சிறந்ததை தருகிறார், பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்வார். ஆகவே உங்களுடைய சித்தத்தை கர்த்தருக்கு அர்ப்பணித்து கர்த்தருடைய ஆவியினால் செம்மையான வழியிலே நடாத்தி செல்லும்படியாக அவருடைய கருத்திலே உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். புழு வளைந்து நெளிந்து செல்லும். புழு வளைந்து நெளிந்து செல்லும். அப்போதெல்லாம் சிலரை ஆகிலும் கர்த்தருக்கு என்று ஆயத்தப்படுத்தும்படியாக கிரேக்கனுக்கு கிரேக்கனை போலவும் யூதனுக்கு யூதனை போலவும் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 20, 21, 22, 23வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 9, 20, 21, 22, 23வது வசனம். இதுதான் வளைந்து நெளிந்து செல்லும் ஒரு அனுபவம். ஏசு கிறிஸ்துவை பாருங்கள், ஒரு பக்கம் அவர் தேவகுமாரன், மறுபக்கமும் அவர் மனுஷகுமாரன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யமாகும்படியாக உங்கள் நிமித்தம் அவர் தரிசனமானார் என்று 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்கின்றோம். 2 கொரிந்தியர் 8:9 உங்களுக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தும்படியாக கந்தலான வஸ்திரத்தோடு மாட்டு கொட்டிலே படுத்து கிடந்தாரே. பிலாத்தினுடைய அரண்மனையில கூட வஸ்திரங்களை எல்லாம் களைய பெற்று சவுக்கு அடிகளை ஏற்றுக்கொண்டவார் என்று 61:10 வாசிக்கின்றோம். சிலரை ஆகிலும் ஆதாயம் பண்ணும்படியாக எல்லோருக்கும் எல்லாமானார். தேவ பிள்ளைகளே, உங்களை ராஜாவாக அவர் தமது மகிமையை துறந்து அடிமையின்
உருவம் எடுத்தார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கின்றோம். மரண பயத்தில் இருக்கிறவர்களை மீட்டெடுக்க கொடூரமான கல்வாரி மரணத்தை சந்தித்தார். பாவத்தின் கோர பிடியிலே சிக்கி இருந்த மக்களை விடுவிக்க பாவம் அறியாத அவர் பாவமானார். எதுடைய அன்பையும் தியாகத்தையும் உணவீர்கள் என்றால் உங்களை கருத்திருக்கின்ற அர்ப்பணித்து எந்த பெருமையும் உங்களுக்கு வராதபடி தாழ்மையோடு உங்களை காத்துக் கொள்ளுங்கள். மகா மகிமையின் தேவனே தன்னை ஒரு புழு பூச்சியை போல தாழ்த்தினார் என்றால் நீங்களும் நானும் எவ்வளவாக கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொள்கிறனால அதை நாங்கள் சிறுவோம் அவர் பெருகும். யோவான் 3:30 ஒரு சிறிய ஜெபத்தோடு முடித்து ஒரு சிறிய பாடல் தமிழில் படிக்க ஆசைப்படுகிறேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்துல காரணமின்றி எங்களை பகைக்கிறார்கள், பொறாமைக்காரர்கள் அதிகம் பேர். நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் உண்டு பண்ணுகிறார்கள். எங்களுடைய வாழ்விலே இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நாங்கள் நெருக்கப்படுகின்றோம். இன்று எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்த கற்றுக் கொடுத்ததற்காய் பொல்லாத பகைவர்களின் கையிலே இருந்தும் காப்பாற்றி விடுகிறீர். நீர் அறிந்திருக்கப்படுகிறார். எங்களையும் தீமை செய்கிறவர்கள் கையிலே இருந்து விடுவித்து காப்பாற்றும் சாமியங்கள் சிறிய ஜெபத்தை நீ கேட்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன் என்று சொல்வதோடு சங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொலியின் ஊடாக கேட்கும் செய்திகள் மூலம் அவர்களும் கர்த்தருக்கு பிரியம் இல்லாத விதத்தில தங்கள் சுய சிந்தையை பயன்படுத்தாமல் கர்த்தருடைய சிந்தையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க அவருடைய வாழ்வை நிறைவேற்றுவதற்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களையும் நித்திய வெளிச்சத்திற்குள் கொண்டு வரும் சுவாமி. இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் என்று எங்கள் நல்ல பிதாவே என்று சொல்லி ஆமேன் சொல்வதோடு ஒரு சிறிய பாலுடன் செய்தியை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதாவது உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆவி ஆனவரே என்கின்ற பாடல் வழியாக பாட்டையும் காணும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுதாரும் தெய்வமே, நீரே தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியில நடத்த வேண்டுமே. மேக சம்பமே, அக்கினி சம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, உம்மை நோக்கி எங்கள் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஐயா. எனது ஏக்கமே, எனது விரியமே, எனது வாசமே, எனது ஆசையே, உமது அன்பை அதிகாலையிலே காண செய்யும் கருணை நேசரே. உண்மையே நம்பியுள்ளே விருப்பம் உங்க நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, உயிரே, அனைத்தும் தெய்வமே, எங்களே
பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுதார்மா யானவரே என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தைகள் மூலமா எங்களை ஆசீர்வதித்தீங்க பாஸ்டர். அருமையான பாட்டு பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தீங்க பாஸ்டர். உங்களோட டைம் எடுத்து அதிகாலை நேரத்தில் எழும்பி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி எங்களுக்கு வந்து வார்த்தை கொடுத்து ஆசீர்வதித்த உங்களையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாகவும் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். God bless you. Amen. ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். இந்த கஷ்டமான காலத்திலும் கூட இந்த காரியங்களை செய்ய ஆண்டவர் கொடுத்த பலனுக்காக போத்திரம் சொல்லி உங்களிடமிருந்து மறுபடியும் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். எனக்காக ஜெபியுங்கள் என்றுதான் நான் சொல்வேன். ஆமேன். ஆமேன், ஆமேன். பலவீனத்துல பலன் கொடுக்கிற தகப்பன் இன்னும் அதிகமாக உங்களுக்கு பலனை கொடுத்து இன்னும் ஆத்மாக்களை சேர்வதற்கு எங்களுக்குள்ள வந்து நீங்க இன்னும் அதிகமான வார்த்தை கொடுத்து ஆசீர்வதிக்க போற கிருபைக்கு நான் நன்றி செலுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் பாஸ்டர். நன்றி, நன்றி. ஆமேன். God bless you.